வெல்கம் பேக் காய்ஸ். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஒரு 2 ஸ்மால் கேப் பிக் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நிஃப்டி பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டேபிளா வந்துருச்சு. நல்லா கரெக்ஷன் குடுத்துட்டு, திருப்பி ரிவர்ஸ் பேக்ல வந்து ஒரு 5% வந்து அப்பல்லாம் மூவ் ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸ்மால் கேப் வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கலாம். இப்போதைக்கு பை பண்ண வேணாம். கரெக்ஷன் முடியட்டும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தோம். இப்போ கரெக்ஷன் ஃபேஸ் முடிஞ்சுச்சு. ரிவர்சலும் ஆயிருச்சு நிஃப்டி. இப்போ வந்து ஸ்மால் கேப் வந்து பிக் பண்ணிறலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பிக் பண்ண போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஜேகுமார் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட். பேசிக்கா இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஓரியன்டட் கம்பெனி தான். லைக் வந்து ரோடு, பிரிட்ஜஸ், அர்பன், ஸ்கைவே, டேம்ஸ் அண்ட் கேனல்ஸ். ஃபர்தர் டீடைல் வேணும்னா வெப்சைட்டை விசிட் பண்ணி பாருங்க. எங்களோட வெப்சைட்டை ஃபினான்ஷியலாக மூவ் பண்ணிடலாம். இவங்க கம்பெனி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 5,942. ஆக்சுவலாக ஸ்மால் கேப் தான். இது வந்து கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 785 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் தென் டெப்ட் பார்த்தீங்கன்னா மைனராக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட் 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 567 இருந்து கரண்ட்லி பார்த்தீங்கன்னா 781 மூவ் ஆயிருக்கு. இது ஒரு கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் தான். அண்ட் தென் பிஇ பார்த்தீங்கன்னா பெட்டரா இருக்கு. இண்டஸ்ட்ரி பிஏ பார்த்தீங்கன்னா 26. இதோட பிஇ பார்த்தீங்கன்னாலுமே இது வந்து உங்களுக்கு தெரியும். கன்சிஸ்டண்டா இவங்க வந்து நல்ல ப்ராஃபிட் கொடுத்துட்டு இருக்காங்க. காம்பவுண்ட் ப்ராஃபிட் growth பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 இயர்ஸ்ல 15%, 5 இயர்ஸ் 13%, அண்ட் லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 73%, அண்ட் கரண்ட்லி 23%ல வந்து நல்ல ப்ராஃபிட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ இந்த ஸ்டாக் தான் நம்ம பிக் பண்ண போறோம். ஜெயக்குமார் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் பிக் பண்ணிடலாம். 785 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது வந்து ஒரு ஸ்மால் கேப், அதனால ஸ்மால் கேப்ல பை பண்ணிடலாம். குவான்டிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 37 குவான்டிட்டிஸ், நியர்லி 30,000. எக்ஸாக்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒரு 29,057க்கு பை பண்ண போகிறோம் ஸ்மால் கேப்ல. ஓகே, நெக்ஸ்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா மாரத்தான் நெக்ஸ்ட்ஜென். பேசிக்காக இது வந்து ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி. இந்த வெப்சைட்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணுறேன். ஃபர்தர் டீடைல்ஸாக இந்த வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஃபினான்ஷியலாக மூவ் பண்ணிடலாம். மாரத்தான் நெக்ஸ்ட்ஜென் அப்படின்றது இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி தான். மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 3,257, அண்ட் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 636. அண்ட் டெப்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைனராக ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 3 இயர்ல 739. இப்போ கரண்டாக வந்து நியர்லி 700 crore இருக்கு. அண்ட் பிஇ பார்த்தீங்கன்னாலும் பெட்டராக இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஏ கம்பேர் பண்ணும்போது இவங்களோட பிஇ வந்து 18 out of 33 தான் இருக்குது. பெட்டராகவே இருக்குது. அண்ட் தென் ப்ராஃபிட் ஸ்டேட்மெண்ட் பார்த்துடலாம். இவங்களோட நெட் ப்ராஃபிட்டுமே பார்த்தீங்கன்னாலுமே ஒரு நல்ல க்ரோத் இருக்குது. கன்சிஸ்டண்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 10 இயர்ஸ்லுமே நல்ல ஒரு க்ரோத் இருக்குது. அண்ட் தென் காம்பவுண்ட் ப்ராஃபிட் க்ரோத் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 5 இயர்ஸில் வந்து 40%, லாஸ்ட் 3 இயர்ஸில் 122%. கேன் ஸ்டாக் பிக் பார்த்தீங்கன்னா மாரத்தான் நெக்ஸ்ட்ஜென். இப்போ இதை தான் பை பண்ண போகிறோம். மாரத்தான் நெக்ஸ்ட்ஜென் ரியாலிட்டி 636 ட்ரேட் ஆகிருக்கு. இதை வந்து நம்ம எதில் பை பண்ண போனால் புதுசாக ஒரு கேட்டகரி ஆட் பண்ணிருக்கோம், ரிஸ்கி அப்படின்ற மாதிரி. ஏன் அப்படின்னா இதெல்லாம் வந்து எப்படி செப்பரேட் பண்ணுறோம் அப்படின்னா, லைக் வந்து 5,000 மார்க்கெட் கேப்புக்கு கீழே உள்ள கம்பெனிஸை நம்ம வந்து ரிஸ்கின்ற கேட்டகரிக்குள்ள செக்ரிகேட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப ரிஸ்கி, அண்ட் ரிட்டர்ன்ஸும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு பயங்கரமாக இருக்கும். ரிஸ்க்கு ஏற்ற ரிட்டர்ன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் இதை தனி கேட்டகரியாக பிரிக்கிறோம். பிலோ 5,000 கீழே இருக்கிற மார்க்கெட் கேப் கம்பெனிஸ் ஃபுல்லாக இந்த கேட்டகரிக்குள்ளே பிரிச்சிடலாம். ஓகே, இதோட குவான்டிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஓகே, ஒரு 47 குவான்டிட்டிஸ், சேம் நியர்லி 30,000 ப்ரைஸ்க்கு பை பண்ணிடலாம். ரிஸ்கி கேட்டகரியில் மாரத்தான் நெக்ஸ்ட்ஜென் ரியாலிட்டி. 47 குவான்டிட்டிஸ், எக்ஸாக்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 29,890. ரெண்டு ஸ்டாக்குமே பிக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி பை பண்ணியிருந்த ஸ்டாக்ஸோட போர்ட்ஃபோலியோவை ஒரு ஜஸ்ட் ஓவர்வியூ பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் லார்ஜ் கேப்பில் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பை பண்ணியிருந்தோம். இப்போ வந்து கரண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 15% ப்ராஃபிட்டில் இருக்குது. அண்ட் தென் சோலார் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2% நெகட்டிவாக தான் இருக்குது. அண்ட் பேங்க் ஆஃப் பரோடா வந்து நியர்லி ஒரு 7% வந்து பாசிட்டிவாக ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஓகே, அண்ட் தென் மிட் கேப் பார்த்தீங்கன்னா பொறுத்தவரை அஸ்ட்ரல் வந்து ஒரு 3% நெகட்டிவ் தான். அண்ட் தென் சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு 10% நெகட்டிவாக இருக்குது. ஒரு மைனராக ஒரு ஆவரேஜ் பண்ணிடலாம் சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸை. இது வந்து ஒரு மிட் கேப். இதை வந்து ஆவரேஜ் பண்ணிடலாம். இது வந்து ஒரு மிட் கேப். ஓகே, சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸ் ஒரே ஒரு குவான்டிட்டிஸ் மட்டும் வாங்கி ஆவரேஜ் பண்ணிடலாம். பிகாஸ் இது வந்து நியர்லி 5,000 ப்ரைஸில் இருக்குது. ஒரே ஒரு குவான்டிட்டி மட்டும் மிட் கேப் ஆவரேஜ் பண்ணிடலாம். ஓகே, ஆவரேஜ் பண்ணியாச்சு சுப்ரீம் இண்டஸ்ட்ரீஸை. அண்ட் ஸ்மால் கேப் பார்த்து தரோம். ஸ்மால் கேப் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் லோன். ஏஞ்சல் லோன் பார்த்தீங்கன்னா ஒரு 27% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நம்ம வாங்கினதுலேருந்து நல்ல ஒரு ரிட்டர்னு. அண்ட் தென் ஜேகுமார் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ். இப்போ தான் பை பண்ணியிருக்கோம். 0 ரிட்டர்ன்ஸ். ஃபர்தராக நெக்ஸ்ட் வீக்ஸில் அடுத்த அப்டேட்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது, இல்லை நம்மளோட பிக் பண்ண ஸ்டாக் அப்படின்றத நெக்ஸ்ட் வீக் செக் பண்ணலாம். பை.